ஹலோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி கிளர்க் மெயின்ஸோட செல்ஃப் கிவன் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நானும் ராஜ்மோகன் சாருமே போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இட் வாஸ் டூயபிள், கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. வழக்கம் போல் ஒரு எஸ்பி மெயின்ஸ் தான் டஃப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் டூயபிளாகவே நல்லாவே இருக்குது. எப்பயுமே கொஞ்சம் மெயின்ஸ் கொஞ்சம் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் மற்ற கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் இந்த தடவை எஸ்பிஐ ஜே மீன்ஸ் கொஞ்சம் ஈஸி தான். ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் லெவலில் கம்பேர் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் வந்து நிறைய நியூமரிக்கல் வேல்யூஸ் கேட்டிருந்தாங்க. பட் அதையும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்றதை அட்டன் பண்ணி தான் நார்மலாகவே நல்லாவே அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஒரு 15+ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க முடியும். ஓகேங்களா, பேசிக்காகவே ஒரு 15+ போட்டிருக்கலாம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கிலீஷுமே வந்து டூயபிளாக தான் இருந்தது. சில மிஸ்லேனியஸ் கொஷின்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா இந்த ஃபில்லர்ஸ் மாதிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியான கொஷின்ஸு அது ஈஸியாக இருந்தது. ஆர்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது. ஆர்சி ஆக்சுவலாக ரெண்டுமே ஈஸி தான் இருந்தது. ஒரு ஆர்சியில் 4 கொஷின், இன்னொரு ஆர்சியில் சம்திங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஜவான் சென்டென்ஸ் இருந்துச்சு, இடியம் ஃப்ரேசஸ் கேட்டிருந்தாங்க. இடியம் ஃப்ரேசஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. படிச்சிருந்தா போடலாம், மேபி தெரில. ஓகே, கான் சொல்லியிருந்தோம் ப்ரோ. ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்த எல்லாருமே எப்பயுமே பயப்படுறது குவான்ஸுக்கு தான் பயப்படுங்க. வச்சு செய்வாங்க, பயங்கர டஃப்பாக இருக்கும், என்ன பண்ண போகிறோம்னு போவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த 4 செக்ஷன்லேயே ரொம்ப ஈஸியஸ்ட் குவான்ஸ் தான். ஸோ கரெக்டாக என்ன இப்படி சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குவான்ஸ் ரொம்ப ஈஸி. பார்த்தோம்னா இப்போ ஆர்டர் வைஸ் நான் சொல்கிறேன், இந்த அட்டெம்ப்டில் போட்டிருந்தா சாலிடாக எல்லாருமே 30+ போடலாம். உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சு போட்டிருக்கோம், குவாட்ரட்டிக் இருந்துச்சு. குவாட்ரட்டிக்கில் ஒரு 6 கிட்ட இருந்திருக்கும். அதில் 2 தான் வந்து பாயிண்ட் வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு போட்டிருந்தா கூட 4 to 5 கன்ஃபார்ம் போட்டிருக்கோம். நம்பர் சீரியஸ் 2 நம்பர் சீரியஸ் 3 கொஷின், ரெண்டுமே லாஜிக் வந்து ரொம்ப மொக்க லாஜிக், எல்லாராலையும் மெஜாரிட்டி போட முடியும். அப்போது இதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 to 13 கொஷின்ஸ் வந்துருச்சு. அடுத்தது 3 DI வெரி ஈஸி DI கரெக்டாக இருக்குங்களா. இது பை சார்ட், அந்த சர்க்கிள் பை சார்ட், நம்பர் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 8000 கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, எக்ஸ் கொடுத்து, அந்த DI ரொம்ப ஈஸி. அடுத்தது ஏபிசியில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு பாஸ் ஃபெயில், அது இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. இன்னொன்று ஆப்பிள்ஸ் மேங்கோஸ் விசா மட்டும் தான் ரொம்ப டஃப்பாக இருந்ததோ, ஒரு மாதிரி ட்ரிக்கியாக இருந்ததோ அது இப்போ லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த 3 DI ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இந்த 3 DIயுமே சூஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்துட்டு 16 கொஷின்ஸ் வரும். ஏன்னா பை சார்ட் வந்து 6, மீதி 2லேயும் 5 கொஷின், மொத்தம் 16 கொஷின். அடுத்தது இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது போனால், நான் ஏற்கனவே செஷனில் சொல்லியிருக்கேன், குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 போடுங்க. 5மே இருக்கிறது. அந்த குவான்ஸில் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 ரொம்ப ஈஸி, அதையும் போட்டுருக்கோம். ஸோ இதை எல்லாமே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் 30+ போடலாம். ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அது குவான்ஸை பொறுத்த வரைக்கும். ரீசனிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் எல்லா செக்ஷனோட கொஞ்சம் மாடரேட். ரீசனிங் மெயின் என்ன ரோல் ப்ளே பண்ணுவோம் தெரியுங்களா, நீங்கள் எந்த கொஷினை செலக்ட் பண்ணி அடிக்கிறீங்கிறது தான். நீங்கள் கொஷினை மாற்றி ஈஸியானதை லாஸ்ட்டாகவும் டஃப்பானதை ஃபஸ்ட் எடுத்து சுற்றி விட்டுருச்சுன்னா அட்டெம்ப்ட் குறைஞ்சிருக்கும். இப்போ அந்த பிளட் ரிலேஷன் பேஸ்டு பசில் எல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி மிச்சம் இருக்க மிசலேனியஸு, அந்த ஏபிசிடிஇ பசில், XY கேம்ஸ் ஒரே நாள் ஸ்டார்ட், அதெல்லாம் ரொம்ப ஈஸியான பசில். அப்புறம் இன்னொரு மந்த் பசிலா இல்லை டே பசில்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸில் வந்து குவான்டிட்டி இது டேட்டா சஃபிஷியன்சி ரொம்ப ஈஸியாக, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அது இது காலம். அப்புறம் இன்புட் அவுட்புட், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இது எல்லாமே ரொம்ப ஈஸி. இது எல்லாமே ஈஸியாக. இதில் ஒரு விஷயம் என்னன்னா ஈஸியாக இருந்த மாதிரி, பட் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக, கொஷின்ஸ் கொஞ்சம் லென்த்தி. இப்போ ஒரு 50 கொஷின்னா அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஒரு 20-25 ஒரு ஈஸி லெவல்லையும் ஒரு 20-25 மாடரேட் லெவல்லையும். அப்போ அந்த 20-25 நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு மாடரேட் லெவலில் போய் கரெக்டான சூஸ் கொஷின்ஸை நீங்கள் எப்படி பிக் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப மேட்டர். ஸோ இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் கீழே நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனில் என்னென்ன அட்டெம்ப்ட் போட்டிங்க அப்படின்றது ஜெனியூனான அட்டெம்ப்ட்ஸ் வந்து இந்த கமெண்ட்ல போடுங்க. அதை வந்து நம்ம ஃபர்தராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் அட்டெம்ப்ட் வீடியோ, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ இதில் வந்து நம்ம திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் என்னென்ன அட்டெம்ப்ட் போட்டிங்க, எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டிங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருமோ அந்த அட்டெம்ப்ட்டை போடுங்க, சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், ஹேவ் a nice day, bye. Thank you guys.